கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விதவையும் திக்கெட்ட பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. இந்த வசனம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தை ஒன்று. கர்த்தர் சொல்லுவார், விதவையும் திக்கெட்ட பிள்ளைகளையும் நீங்கள் ஒடுக்காமல் இருங்க. அவங்க அடுத்த வசனத்தில் படித்தீங்கன்னா, ஒடுக்குன்னா என்ன செய்வேன்னு கர்த்தர் இருக்கும். ஒடுக்குன்னா என்ன பண்ணுவார்னா, உங்கள் மனைவிகளும் விதவைகளாவாங்க, உங்கள் பிள்ளைகளும் திக்கெட்டு பிள்ளைகள் மாறுவாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நீ ஒடுக்குனா உனக்கு கொன்றுவேன்னு தான் அர்த்தம். இப்போலாம் ஏன்னா நீ நம்ம பிறந்ததுன்னா மனைவி விதவை, பிள்ளைகள் திக்கெட்டு பிள்ளைகளாக இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது விதவைகளுக்கு ஏதாவது நம்ம அவங்களோட நியாயத்தை புரட்டிருக்கலாம், ஏதாவது அவங்க பேசியிருக்கலாம். அதே திக்கெட்ட பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் இருக்குது, அப்பா இல்லாத பிள்ளைகளாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய காரியங்கள் ஏதாவது பரியாசம் பண்ணிக்கலாம், ஏதாவது பேசியிருக்கலாம். அது பேசினாலும் இன்றைக்கி நம்ம மன்னிப்பு கேட்போம். இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் அந்த விதவைகள்கிட்டையும் திக்கெட்ட பிள்ளைகள்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்மளால் நல்லது பண்ண முடியாட்டாலும் விலகிடணும். அதை பண்ண சில விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக போய் அவங்க தேவன் நோக்கி முறையிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நமக்கு எதிராக நிற்கும். இன்றைக்கி மன்னிப்பு கேட்போம். இனி நம்ம தேவனுக்கு பிரியமாக திக்கெட்ட பிள்ளைகளும் விதவையும் ஆதரிப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.